இன்றைய எழும்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமா உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உலகத்துல 7 அதிசயங்கள் இருக்கிறது. ஆனா வேதம் முழுவதுமே அதிசயங்களினால நிறைந்திருக்கிறது என்பதை நம்ம அறிய வேண்டும். சங்கீத பகுதியில இவனமாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 119:18 சொல்லப்படுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இன்னைக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் இருள் அடைந்திருக்கிறது. ஆனா பக்தன் அழகாய் சொல்லுகிறான், வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அனைவருடைய கண்கள் உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் அதிசயங்களை பார்க்க முடியல. இன்றைக்கு நம் அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்படி திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தேவனை நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்பொழுது நம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாய் அது மாற்றப்படுகிறது. இதை நாம் அறிவோம் என்று சொன்னால் இந்த நாளில் தேவனை நோக்கி நாம் செபிப்போம். கர்த்தர் வேதத்தில் அதிசயங்களை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. நம் கண்களை மூடி செபிக்கல. எங்கள் அன்பு தகப்பனே நன்றி சொல்லி செபிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக, ராஜா, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லி செபிக்கிறான் தகப்பனே. அதே போல இந்த நாளில் யார் யாரு செபிக்கிறார்களோ வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக கண்களை திறந்து விடுங்கப்பா. மாறாத அதிசயம் நீங்க தான் தகப்பனே. உங்க நாமம் அதிசயம் தகப்பனே. எல்லாருடைய வாழ்க்கையில அந்த அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் தகப்பனே. ராஜா, வேதத்தை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில அந்த அதிசயங்கள் நடக்கட்டும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.